பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஈக்குவலாக நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸாக போகுது, அந்த பிரச்சனைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல, எமோஷனலாக இருக்கேன். லவ் பண்ணும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணா, இல்லைனா நாசமாக போகணும். கரெக்டாக காமிச்சிருக்காங்க, ஆனால் என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரொம்ப. அது இல்லாமல் மிஸ் அண்டர் கரெக்டாக பார்த்துக்கணுன்னா கரெக்டாக போகிற லவ், இல்லைனா பிரேக்கப் ஆகிட்டு போகிறது தான். ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லி எமோஷ்னலி தான் கதை வந்து. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பிரேக்கப் வந்து சாதாரணமாக எடுத்துக்கலைன்னா கூட அவங்களால முடியலைன்னா நம்ம ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி யோசிச்சுட்டு போனோம். இப்போ யார் சொல்கிறதையும் கேட்கணுன்னுலாம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க ஃப்யூச்சர் பேஸ்டு தான். அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஆக்சுவலாக விட்டுடலாம், அவ்வளோதான் கதை. அந்த மாதிரி சொல்ல வரேன். இல்லை ப்ரோ, எல்லாமே ரிப்பீட்டாக இருக்குது. ஒரே இது தான். அது வந்து ஒரு 2.5 ஹவர்ஸுக்கு அது அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஈகோ பொசசிவ்னஸ் இதுதான் 2 பேருக்குமே இதுதான். அவர் லவ் பண்ணுவார், அவர் கொஞ்சம் டவுனாக இருப்பார், இவங்க லவ் பண்ணுவாங்க காலேஜ் டைம்லலாம். இவங்க ஒர்க் போயிட்டவொடனே கொஞ்சம் ஹைஃபையான ஒரு ஃப்யூச்சரை பார்த்தோன்னே இவங்க டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளுறது இவரை. ஸோ அதனால் வந்து இவங்க அவாய்ட் பண்ணுறது அந்தமாரி கான்செப்ட் தான். மணிகண்டன் ஆக்சுவலாக எமோஷ்னலி நல்லா நடிச்சிருக்காரு. ட்ரை பண்ணுவார்னு நினைக்கல. குட் நைட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எமோஷ்னலாக. மியூசிக்கா ப்ரோ? மியூசிக் ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ. குட் நைட்டில் அது சூப்பராக இருக்கும். பிஜிஎம்லாம் இதில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சாங்ஸும் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுட்டாங்க. சாங்ஸு நடுவில் போட்டு. பட் ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம், வெரி போர்லாம் இல்லை. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ஒரு லவ் கதையை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். யூஸ்வலாக இருக்க லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் லவ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, லவ்வில் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. மணிகண்டன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு இதில் வந்து அவர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருச்சு மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸு. அண்ட் அவர் மியூசிக் செம்மையாக ஒர்க் ஆயிருந்துச்சு, நல்லா போட்டிருக்கு. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏன்னா ஹீரோயின் சான்ஸே இல்லை பிரதர். அவங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஆமாம், எல்லாருமே அது படத்தில் நீங்கள் வந்து அவங்க நிறைய சீன் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது வாய்ப்பே இல்லை, நல்லா இருந்துச்சு. இது வந்து அதாவது காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய படத்தில் வந்து ஆமாம், இது காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் தான். என்ன புதுசாக காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப ஸ்பாய்லர் ஆகிடும்னு பார்க்குறேன். என்னன்னா லைக் ஒன்றும் இல்லை, காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டாக்ஸிசிட்டியை அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு பார்ட்னர் அட்ரஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி மணிகண்டன் அட்ரஸ் பண்ணுறாரு, அதுலேருந்து வெளியே வந்து அவர் என்னவா மாறுறாரு அப்படிங்கிறது. அண்ட் அதான் அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பையனும் பொண்ணும் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த பாயிண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறது விஷயத்தை எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். நல்லா தானே இருக்கு. குட் நைட் அளவுக்கு இருக்குது, அதை விட தான் நல்லா இருக்கு. என்னெல்லாம் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். லவ் ஸ்டோரினா ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அப்படி கனெக்ட் ஆகுது ப்ரோ. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்.